வணக்கம். வடிவேலுடைய ஒரு காமெடி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதாவது வடிவேல் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி தாவிக்கொண்டே இருப்பார். தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக. இதே போன்ற பல்டு ராம் இந்த நாட்டு அரசியலிலும் இருக்கிறார். அவர் பெயர் நிதிஷ்குமார். நேற்று மீண்டும் ஒரு முறை யூ டர்ன் அடித்து விட்டார் நிதிஷ்குமார். இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்யும்போது என் மனதில் ஒரு சின்ன அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. என் மீது எஃப்ஐஆர் போட்டு விடுவார்கள். சிபிஐ, இடியோட ரெய்ட் போடப்படும். என்னுடைய ஆபீஸில் புல்டோசரை வைத்து இடித்து விடுவார்கள். இந்த மாதிரியான பயம் கிடையாது. நாங்க போட்டு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் தவறாக மாறிவிடக் கூடாது என்கிற அந்த அச்சம் எங்களுடைய மனதில் இருக்கிறது. காரணம், இந்த சேனலை பார்க்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருமே எங்களுடைய வீடியோவை பார்ப்பதற்கான ஒரே ஒரு காரணம், நாங்க தைரியமாக பல்வேறு விஷயங்களை எடுத்து வைப்பது மட்டும்தான். ஒரு சில நபர்கள் நாங்க பிஜேபிக்கு எதிராக வீடியோக்களை போட்டு வருகிறோம் என்று குற்றச்சாட்டு எடுத்து வைத்தால் கூட, இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களிடம் கேள்விகளை கேட்டே தீர வேண்டும் என்கிற அந்த அக்கறை எங்களும் மனதில் இருக்கிறது. நாளைக்கு இதே இடத்தில் காங்கிரஸோ, ஆம் ஆத்மி கட்சியோ இல்ல வேறொரு கட்சி வந்தால் அவர்களையும் நாங்க இப்படித்தான் விமர்சிப்போம். இதுதான் ஒரு ஊடக தர்மம். இதுல இருந்து நாங்க மாற மாட்டோம். நிதிஷ்குமாருடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பல்வேறு ஃபேக்ட்ஸ்கள் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க போகிறேன். நிதிஷ்குமார் ஃபேக்ட்ஸ்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். அதாவது உண்மையே தன்னை பார்த்து நான் உண்மைதான் பேசிக் கொண்டிருக்கிறேனா என்று நினைக்கக்கூடிய தருணத்தில் நிதிஷ்குமார் அந்த உண்மையே தள்ளி வைக்கிறார். இன்னொரு விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, நிதிஷ்குமார் எத்தனை இடங்களில் எத்தனை முறை கட்சிகளை தாவி இருக்கிறார், தன்னுடைய அரசியல் லாபத்தை பிரட்டி போட்டிருக்கிறார், நேஷனல் பாலிடிக்ஸையும் பிரட்டி போட்டிருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். நிதிஷ்குமார் இன்னொரு முறை அதே வேலையை பார்த்திருக்கிறார். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ் ஆர்ஜியுடைய அலைன்ஸை வைத்து ஒரு அரசாங்கத்தை தக்க வைத்தார். இப்ப திரும்பி என்டிஏ பக்கம் போகும்போது நிதிஷ்குமாருடைய ஒரு வீடியோ எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தலையே சீவி போட்டாலும் நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன். அப்ப எப்படி இந்த திடீர் மாற்றம் ஏற்பட்டது? இந்த அனைத்து அரசியலுமே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி ஒர்க்கர்ஸ் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுவதற்கான முயற்சியில் இருந்தபோது, இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பில் நிதிஷ்குமார் தன்னுடைய சீட் கால்குலேஷன்ஸ், தன்னுடைய சீட் ரேசிங்கில் ஓடிக்கொண்டிருந்தார். நிதிஷ்குமார் ஏதோ ஒரு சாதாரணமான பொலிட்டிஷியன் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன்ஸ்களில் இவரும் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் என்டிஏவில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு பக்கம், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர் யார் என்றால் நிதிஷ்குமார் தான். அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாராக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்கள்னா அது நிதிஷ்குமாருடைய பெயரை தான் பல்வேறு நபர்கள் எடுத்து வைப்பார்கள். அந்த அளவில் சீனியர் மோஸ்ட் லீடர் இவர். ஆனால் நிரந்தரமாக நிலைச்சு இருப்பாரா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த வடிவேல் காமெடி சைக்கிள்ல வந்து கூட்டிட்டு போவாரு, அதே மாதிரியான காமெடி இதுதான். இப்போ பவரில் எப்படி நிலைப்பது, பவரில் எப்படி தன்னுடைய அரசாங்கத்தை தக்க வைப்பது என்கிற விஷயத்தை நிதிஷ்குமார் எவ்வளவு சூழ்ச்சியாக இதை செய்து வந்திருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, நிதிஷ்குமார் ஒரு சர்வைவல் சாம்பியன் என்றுதான் நீங்க பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா அலைன்ஸை எந்த அளவில் நிதிஷ்குமார் நிலைநிறுத்தி வைத்தாரோ அதே இடத்தில் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில், ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் நாங்க காங்கிரசுடன் போக மாட்டோம் என்று ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்தியா அலைன்ஸ் உடைய முடிவு காலம் வந்துவிட்டதா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை தொடங்கலாம். லெப்ட் அண்ட் காங்கிரஸ் தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா கேரளாவில் அலைன்ஸிற்கான போட்டியில் இருப்பார்கள். அகிலேஷ் யாதவ் இங்கேயும் அங்கேயும் தாவி கொண்டிருக்கிறார். இந்த அனைத்திற்கும் இடையில் காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்தியா அலைன்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா அலைன்ஸ் உடைய நேமிங் செரமனியும் போது, இந்தியா என்கிற பெயரை வைக்கும் போது இந்த அனைத்து 28 கட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். ஆனால் அதை தாண்டி அவர்கள் என்ன செய்தார்கள்? சீட் ஷேரிங்கை பத்தி எந்த விதமான டிஸ்கஷனும் நடக்கவில்லை. கன்வேயர் யாராக இருக்க முடியும், அதாவது பிஎம் கேண்டிடேட் யாராக இருக்க முடியும் என்று யாருமே பேசவில்லை. மேனிஃபெஸ்டோ கூட இதுவரை எழுதவில்லை. இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கிறது கையில் 2024 எலெக்ஷன் வருவதற்காக. சரி, நெரேட்டிவ் எப்படி செட் செய்ய போகிறோம், இந்த களத்தில் இறங்கும் போது எப்படி பிஜேபியை தோற்க முடியும், எப்படி என்டிஏக்கு எதிராக களமிறங்க முடியும் என்கிற எந்த விதமான நெரேட்டிவும் செட் செய்யவில்லை. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சில வாரங்களோ ஒரு சில மாதங்களோ இருக்கும்போது ராகுல் காந்தியோடைய நடைபயணம், அதாவது பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்கிற பெயரில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
அதாவது எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ராகுலுடைய பிஆர் ஆக்டிவிட்டி தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. நிதிஷ்குமார் எந்த பக்கம் திரும்புகிறாரோ அந்த பக்கம் பீகாரில் ஆட்சி வந்துவிடும். ஆர்ஜேடி பக்கம் திரும்பினால் ஆர்ஜேடி நிதிஷ்குமார், பிஜேபி பக்கம் திரும்பினால் பிஜேபி நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் இப்போ பிஜேபி பக்கம் தாவிய உடனேயே டெத் சர்டிபிகேட், இந்தியா அலைன்ஸோட டெத் சர்டிபிகேட்டை சைன் செய்துவிட்டு தான் கிளம்பி இருக்கிறார். இதற்கு மேல் இந்தியா அலைன்ஸே நிக்க போகிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா அது ஒரு கடினமான காரியம். இதற்கு நிதிஷ்குமார் மட்டுமல்ல, இதற்கான ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி காங்கிரஸையும் நான் எடுத்து வைப்பேன். ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து இந்த இந்தியா அலைன்ஸில் நாங்கள் தான் பாஸ் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்க பார்க்கிறார்கள். இது ரீஜனல் பார்ட்டிகளுக்கு பிடிக்கவில்லை. கிரீடி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், பேக்ஸ்டாபிஸ்ட், இது போன்ற எந்த வார்த்தை நீங்க எடுத்து வைத்தால் கூட இங்க நம்ம பாலிடிக்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை நீங்க புரிந்து கொள்ள. நிதிஷ்குமார் ஒரு கிளியர் ஐடியாவுடன் பல்வேறு இடங்களில் தாவி கொண்டிருந்தார். நிதிஷ்குமாருடைய அந்த ஒன் சைடு அரசியலும் நீங்க பார்க்க வேண்டும். இந்தியா அலைன்ஸ் எதற்காக அமைக்கப்பட்டது? இந்தியா அலைன்ஸ் அமைக்கப்பட்டதற்கான காரணம் நிதிஷ்குமாருடைய முயற்சி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை போய் சந்தித்து, இந்த முறை நாம் டெமோக்ரஸியை காப்பாற்றவில்லை என்றால், இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றவில்லை என்றால் இதற்கு மேல் பிஜேபியை எப்பவுமே தோற்கடிக்க முடியாது, பிஜேபியை யாராலுமே வெல்ல முடியாததனால் நாம் அனைவருமே ஒன்று கூட வேண்டும். டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக we need an opposition to control the government. ஆப்போசிஷன் இல்லாத அரசாங்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பலமான ஆப்போசிஷன் தேவை. அதனால் அனைத்து ரீஜனல் பார்ட்டிகளையுமே, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, டிஎம்கே, டிஎம்சி, ஆர்ஜேடி, ஜேடியு, சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, சிவசேனா, இது போன்ற பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைத்து, என்சிபி, சரத்பவார், இது போன்ற பல்வேறு நபர்களை ஒன்றிணைத்து ஒரு பலமான எதிர்கட்சியை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த உருவாக்கத்திற்கு பின்பு என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ளேயே ஒரு போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அரசாங்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பலமான ஆப்போசிஷன் தேவை. அப்படி அது இல்லை என்றால் அந்த அரசாங்கத்தை உங்களால் தட்டி கேட்க முடியாது, எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. இந்த இரண்டையுமே தாண்டி இந்த இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்போசிஷன் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டணியில் எந்த விதமான லாபம் எனக்கு கிடைக்க போவதில்லை என்கிற விஷயத்தை நிதிஷ்குமார் உணர்ந்து விட்டார். எனக்கு எந்த விதமான இடமும் கிடையாது என்று யூட்டன் அடித்து விட்டார் நிதிஷ்குமார். இந்த எபிசோடில் 2 கேள்விகளை நான் கேட்க போகிறேன். முதல் கேள்வி, why is நிதிஷ்குமார் is so eager for U-turn? எதற்காக நிதிஷ்குமார் யூட்டன் அடித்தார்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? என்னுடைய இரண்டாவது கேள்வி, can we confidently say that India Alliance has reached its end? உறுதியுடன் இந்தியா அலைன்ஸ் இதற்கு மேல் போட்டியிட முடியாது, இந்தியா அலைன்ஸ் உடைந்து விட்டது என்கிற விஷயத்தை உறுதியுடன் கூற முடியும். இதற்கு நிதிஷ்குமாருடைய ஒரு அரசியல் பயணத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். நிதிஷ்குமார் தன்னுடைய அரசியல் பயணத்தை சிபிஐஎம்எல் அங்கிருந்து தொடங்கினார். ரெட் சல்யூட், லால் சலாம் அங்கிருந்து தொடங்கினார். கூட்டணி கட்சி தான். ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நடத்தி வரக்கூடிய நிதிஷ்குமாருடைய கதை சிபிஎம்எல் இருந்து தொடங்குகிறது. அதற்கு பின் இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபியுடன் கைகோர்த்து விட்டார். இதற்கு இடையில் நீங்க பாருங்க, பிபிபி, காங்கிரஸ், ஆர்ஜியுடன் பல்வேறு அரசாங்கங்களை அமைத்து தான் சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து சீஃப் மினிஸ்டராகவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார். அப்போ நிதிஷ்குமாருடைய ஒட்டுமொத்த அரசியல் பயணமுமே சீஃப் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் தானா பார்த்தீர்கள்னா கிடையாது. நிதிஷ்குமார் 2012ஆம் ஆண்டு நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பெயர் வருவதற்கு முன்பு நிதிஷ்குமார் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசையுடன் நேஷனல் பாலிடிக்ஸை நோக்கி வந்தார். நிதிஷ்குமாருடைய கால்குலேஷன், பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்பவே கடுமையாக இருக்கும். அவருடைய வீக்னஸும் இதுதான், அவருடைய ஸ்ட்ரென்த்தும் இதுதான். அதாவது எந்த இடத்தில் அழைப்பாகிறதோ அந்த பக்கம் திரும்பி விடுவார் நிதிஷ்குமார். இப்போ பிஜேபி பக்கம் இந்த அலை பாகிறது என்றால் பிஜேபி பக்கம் நிதிஷ்குமார், காங்கிரஸ் பக்கம் இருந்தால் காங்கிரஸ் பக்கம், இந்தியா அலைன்ஸ் பக்கம் இருந்தால் இந்தியா அலைன்ஸ் பக்கம்.
ஸோ நிதிஷ்குமாருடைய இந்த கால்குலேஷனை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளில் 4 முறை நிதிஷ்குமார் கட்சி மாறி இருக்கிறார். 4 முறை. ஆவரேஜ் எடுத்து பார்த்தீர்கள்னா, ஒரு 2 1/2 வருடத்தில் ஒரு முறை அவர் கட்சி மாறி. காங்கிரஸ் அண்ட் இந்தியா அலையன்ஸ் அப்படி நிதிஷ்குமாருக்கு ஏதோ ஒரு டீலை கொடுத்திருந்தால், நிதிஷ்குமார் நின்றுப்பாரான்னு நீங்க பார்த்தீர்களா? அதாவது கன்வேயராக நினைத்தார் நிதிஷ்குமார். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இவரை அறிவிப்பார்கள் என்று நினைத்து நிதிஷ்குமார் இந்த கூட்டணியை அமைத்தார். ஆனால் அந்த இடத்தில் நிதிஷ்குமாருக்கு எந்த இடமும் கிடையாது. காங்கிரசின் பிரின்ஸ் ராகுல் காந்தி தான் இந்த இடத்தில் இருக்க முடியும் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கும் போது நிதிஷ்குமார் பேக் அடிச்சு விட்டார், யூட்டன் அடிச்சு விட்டார். 1994 லாலு பிரசாத் யாதவின் கட்சியுடன் இருந்த நிதிஷ்குமார் ஒரு சில டிஃபரன்சஸ் அங்கிருந்து அவர் வெளியே நடப்பு செய்கிறார். பாலிடிக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இது ரெண்டுமே ஒரு வெவ்வேறு விஷயம் என்கிற விஷயம். பாலிடிக்ஸ் அண்ட் எனிமி விரோதி, அதுவும் இதை அரசியல் தான் இருக்கும் என்கிற விஷயத்தை நிதிஷ்குமார் மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். லாலு பிரசாத் மீதம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஃபாடர் ஸ்கேம், அதாவது சாரா கோட்டாலா. இந்த சாரா கோட்டாலாவை பத்த வைத்ததே நிதிஷ்குமார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. நிதிஷ்குமார் அதை மறுத்தால் கூட ஆர்ஜேடி ஒவ்வொரு முறையும் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு லாலு பிரசாத் யாதவை சிக்க வைத்த நபர் நிதிஷ்குமார் தான். ஜங்கல் ராஜ், லாலு ஹட்டாவ், பிஹார் பச்சாவ் போன்ற பல்வேறு கோஷங்களை நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவிற்கு எடுத்து வைத்த காலம் ஒன்று. ஆனால் 2005ஆம் ஆண்டு லாலு வாஸ் அவுட் இன் பவர் அண்ட் பவர் கேம் டு நிதிஷ்குமார். நிதிஷ் கையில் 2005ஆம் ஆண்டு பவர் வந்தது. அதுக்கு பின் யாராலையுமே அவரை அங்கிருந்து அசைக்க முடியவில்லை. 2015ஆம் ஆண்டு என்டிஏவுடன் நிதிஷ்குமாருடைய அந்த நட்பு முறிகிறது. அப்போதான் நிதிஷ்குமார், நான் ஏற்கனவே கூறியபடி, பிஎம் கேண்டிடேட்டாக தன்னை அறிவிக்கும்படி நிதிஷ்குமார் தன்னுடைய காய்களை நகற்றி வந்தார். என்டிஏ தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், அப்ப இருந்த குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று. அந்த தருணத்தில் நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். டெமோக்ரஸியாக இருக்கட்டும் அல்ல செக்யூலரிசமாக இருக்கட்டும், எதுவுமே அரசியல்வாதிகளுக்கு தேவை அல்ல என்கிற விஷயத்தை தான் இவர் எடுத்து வைத்திருக்கிறார். இவருடைய உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டராக நான் பதவியேற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்காக தான் இவர் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார் என்கிற விஷயம், கடந்த 10-11 ஆண்டுகளாக இதைத்தான் அவர் செய்து வந்தார் என்கிற விஷயம் மிகவும் தெளிவாக வெளிவருகிறது. சரி, அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர வேண்டும் என்கிற நினைக்கவில்லை என்றால் கூட அவருடைய பல்வேறு ஸ்லோகன்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதாவது சங் முக்த் பாரத், அதுதான் அவர் எடுத்து வைத்தார். அதாவது சங் இருக்கக்கூடாது, RSS இருக்கக்கூடாது, பிஜேபி இருக்கக்கூடாது, அதற்காக நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை இவர் எடுத்து வைத்தார். மர் ஜானா கபூல் ஹே பர் பிஜேபி கே சாத் வாபஸ் நஹீ ஜாயேங்கே. நான் சாவதே மேலாக பார்க்கிறேன், ஆனால் பிஜேபியுடன் நான் கை கோர்க்க மாட்டேன். அப்ப நேற்று என்ன நடந்தது, எப்படி இந்த கூட்டணி நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஆர்ஜேடி காங்கிரசுடன் கைகோர்த்து கடந்த 10 ஆண்டுகளுக்கான கணக்கை நான் காட்டுகிறேன். காங்கிரசின் ஆர்ஜேடியுடன் கைகோர்த்து 2 வருடம் அரசியலை பிடித்தார் நிதிஷ்குமார். அவர்களுக்குள் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அதாவது ஆர்ஜேடியின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக பல்வேறு கரப்ஷன் சார்ஜஸ்கள் வெளிவந்தவுடன் நிதிஷ்குமார் அங்கிருந்து தன்னுடைய அரசாங்கத்தை முறித்து பிஜேபி பக்கம் தாவி விட்டார். பிஜேபி பக்கம் தாவிய உடனே மறுபடியும் அவர்தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். நிதிஷ்குமார் பிஜேபியுடன் சேர்ந்த உடனேயே ஜேடியு பிஜேபி ஷேர் செய்து, அதாவது 2019ஆம் ஆண்டு எலெக்ஷனில் 50-50% ஓட் ஷேரில் களமிறங்கினார்கள். 17 சீட்டுகள் பிஜேபி முழுமையாக வெற்றி பெற்றது. அதே போன்று ஜேடியு 17 சீட்டுகளில் 16 சீட்டுகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சிச்சுவேஷன் இதற்கு பின் தான் மாறியது. நிதிஷ்குமாருக்கு புரிய வந்த விஷயம், அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிதிஷ்குமாராக இருக்க மாட்டார், வேற ஒரு நபரை பிஜேபி கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்கு. ஜேடிஓக்கு 50% சீட்டும் கிடைக்காது என்கிற விஷயத்தை அவருக்கு தெரிய வந்தது. ஆனால் அந்த இடத்தில் பிஜேபியுடன் பல்வேறு நெகோசியேஷன் நடந்ததற்கு பின் மீண்டும் ஒரு முறை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிதிஷ்குமார் தான் என்று பிஜேபியை அறிவிக்க வைத்தார். ஆனால் இந்த இடத்தில் பிஜேபி ஒரு டர்ட்டி கேமையும் ஆடியது. எல்ஜேபி சிராக் பாஸ்வானை என்டிஏவில் இருந்து வாக் அவுட் செய்ய வைத்தார்கள். சிராக் பாஸ்வான் பீகார்ல இருக்கக்கூடிய அனைத்து சீட்டுகளிலும் களமிறங்கினார். ஜேடியுடன் இருந்த சீட்டுகள் 71, அதிலிருந்து சரிந்து அவர்கள் 43 சீட்டுகளுக்கு குறைந்தார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பிஜேபியுடைய சூழ்ச்சியாகவும் பார்க்கப்பட்டது. அதாவது நிதிஷ்குமாரை வீக்காக்கினால் மட்டும்தான் பிஜேபி
பீகாரில் தன்னுடைய சாசனத்தை பிடிக்க முடியும் என்கிற விஷயத்தை அவர்களும் எடுத்து வைத்தார்கள். ஆனால் அதற்கு பின் மீண்டும் ஒரு முறை பிஜேபியை விட்டு வெளியேறினார் நிதிஷ்குமார். இந்த முறை மறுபடியும் லாலு பிரசாத் யாதவிடம் போய் 2022ஆம் ஆண்டு நான் செய்தது தவறு, தேஜஸ்வி யாதவுடன் நான் மீண்டும் ஒரு முறை கைகோர்த்து இந்த அரசாங்கத்தை நடத்துவேன் என்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்தார். இதற்கு பின் தான் நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு அரசியல்வாதிகளை போய் சந்தித்து, அதாவது மமதா பானர்ஜி, காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், உத்தவ் டாக்கரே, கேஜ்ரிவால் அனைத்து நபர்களுமே சந்தித்து இந்தியா அலைன்ஸை ஃபார்ம் செய்தார் நிதிஷ்குமார். ஆனால் நிதிஷ்குமாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவில் பேசியதோ, தன்னை கன்வேராக, அதாவது பிஎம் கேண்டிடேட்டாகவும் தன்னை பொசிஷன் செய்தார் நிதிஷ்குமார். இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை காங்கிரஸும் எடுத்து வைத்தது, டிஎம்சியும் எடுத்து வைத்தது. இவர் ஒரு நிரந்தரமான தலைவர் அல்ல, இவரை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் செய்வது என்கிற விஷயம். இந்த இடத்தில் காங்கிரஸ் எடுத்து வைத்த தெளிவான முடிவு, ராகுல் காந்தி மட்டும்தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். எங்கள் தரப்பிலிருந்து ராகுல் காந்தி மட்டும்தான், இதில் வேற எந்த இடமும் கிடையாது. அப்போ இந்த இடத்திலும் நிதிஷ்குமாருக்கு கிடைத்த பதில், பிஎம் கேண்டிடேட் ஷியோர் இன் இந்தியா அலைன்ஸ் இஸ் நாட் நிதிஷ்குமார் என்கிற விஷயம். இந்த இடத்தில் தான் நிதிஷ்குமார் மறுபடியும் மியூட்டன் அடித்து என்டிஏ பக்கம் போய் நிற்கிறார். இன்னைக்கு இந்தியா அலைன்ஸை உருவாக்கிய போது நிதிஷ்குமார் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான வேலை என்னவென்றால், இந்த அனைத்து எதிர்கட்சிகளுமே ஒன்றிணைத்தது. பிஜேபி இந்தியா அலைன்ஸை பார்த்து பயந்ததற்கான காரணமும் இருக்கிறது. இந்தியா அலைன்ஸிடம் இருக்கக்கூடிய ஓட் ஷேர், அனைத்து சின்ன சின்ன பார்ட்டிகள், ரீஜனல் பார்ட்டிகள், நேஷனல் பார்ட்டி எல்லாமே சேர்ந்து அவர்கள் கையில் இருந்த ஓட் ஷேர் 38%, பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் 37%. இதை வைத்து பிஜேபி ஒரு பதற்றத்தில் இருந்தது. ஆனால் இப்போ பிஜேபியுடைய அந்த பதற்றம் போய்விட்டது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இவர்கள் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி தான் இந்த 2024 எலெக்ஷனில் வெற்றி பெறும் என்கிற விஷயத்தை பல்வேறு நபர்கள் நம்பினால் கூட எந்த விதமான வெற்றியை நீங்க பார்க்கிறீர்கள்? 260, 270 சீட்டுகள் கொண்ட வெற்றியா, அல்ல 350, 360 அல்ல 400+ போன்ற வெற்றியா? டெமோக்ரஸியில் நீங்க பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி அண்ட் ப்ரூட்டல் மெஜாரிட்டி என்கிற விஷயம் இருக்கிறது. அதாவது நீங்க மெஜாரிட்டியில் வெற்றி பெறுகிறீர்கள், எப்ப வேணாலும் அரசாங்கம் கவரலாம் என்கிற ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். 541 சீட்டில் 400 சீட்டு ஆப்போசிஷன் கையில் இருந்தால் எத்தனை பேர் எம்பியாக பார்லிமெண்டில் பேசுவார்கள் என்கிற கேள்வி. இந்த இடத்தில் இப்போ 303 சீட்டுகள் இருக்கிறது. 241 எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தால் கூட பிஜேபியை எதுவுமே செய்ய முடியாத தருணம். டெமோக்ரஸி எப்படி ப்ரூட்டல் மெஜாரிட்டியாக மாறிவிட்டது என்கிற விஷயத்தை 2024 எலெக்ஷனில் நாம் அனைவருமே பார்க்க போகிறோம். ஆப்போசிஷன் என்ன நடந்தாலும் இவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைப்பது, ஆப்போசிஷன் நேஷனலிசத்தை வைத்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறது, டர்ட்டி பாலிடிக்ஸ் என்கிற பெயரில் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறது, மிஸ்கைடட், மக்களை மிஸ்கைட் செய்து வருகிறார்கள், அது ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் நீங்க என்ன செய்கிறீர்கள்? நீங்க இதை சரி செய்வதற்காக என்ன செய்தீர்கள் என்று நீங்க கேட்டீர்கள்னா எதுவுமே கிடையாது. vote sharing, இதை பத்தி நாம் பேச மாட்டோம். நோ கோஆர்டினேஷன், எஸ் நோ கோஆர்டினேஷன். மீடியா மேனேஜ்மெண்ட் ஏதாவது நீங்க செய்கிறீர்கள் என்றால் கிடையாது. அட்டென்ஷன் ஆன் மேனிஃபெஸ்டோ, இதையாவது நீங்க செய்தீர்கள் என்றால் அதுவும் கிடையாது. இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் காங்கிரஸையும் நான் எடுத்து வைப்பேன். ஏன்னா காங்கிரஸ் தன்னை கோஆர்டினேஷனாக எடுத்து வைக்கும் போது ரீஜனல் பார்ட்டிகள் காங்கிரஸை அக்செப்ட் செய்வதற்கு தயாராகவில்லை. ஏன்னா ரீஜனல் இடங்களில், அதாவது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கொள்ளுங்கள், பஞ்சாப் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இது போன்ற இடங்களில் அப்படி காங்கிரஸ் எங்களுக்கு தான் அதிக சீட்டுகள் நீங்க கொடுக்க வேண்டும் என்று போய் கேட்கும்போது, ஒரு மாநிலத்தில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர்கள் நிச்சயமாகவே தெரியும். காங்கிரஸ் வெற்றி பெற மாட்டார்கள் என்று தெரிந்து எப்படி அவர்களுக்கு சீட்டு கொடுப்பது என்கிற விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா சமாஜ்வாதி பார்ட்டி கொஞ்சம் போல சீட்டுகளை நாங்கள் கொடுக்கிறோம் என்று கூறினால் கூட கேரளாவில் லெஃப்ட் வர்சஸ் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். இங்க எப்பவுமே காங்கிரஸால் வெற்றி பெற முடியாது என்கிற விஷயம் மம்தா பானர்ஜி ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் நாங்க எந்த விதமான சீட் ஷேரிங்கும் நாங்க செய்ய மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள். ஸ்மால் ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் காங்கிரஸ் ஆட்டிடியூட். நிதிஷ்குமாரை நீக்கியதற்கு பின் இந்தியா அலையன்ஸிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா அதிலும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதாவது டிஎம்சி வர்சஸ் காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸில் இருக்கிறது, காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மி கட்சி
இந்தியன் அலையன்ஸில் இருக்கிறது. சமாஜ்வாதி பார்ட்டி வர்சஸ் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. டிஎம்சி வர்சஸ் காங்கிரஸ் கேரளாவில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் டெரெக் ஒப்ராயின் ஒரு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர். அதிர் ரஞ்சன் சௌத்ரி டெரெக் ஒப்ராயின் ஃபாரினர் என்று கூறிவிட்டார். இதுவும் அங்கு நடக்கிறது. மம்தா பானர்ஜி கிட்ட கேட்கும் போது நிதிஷ்குமார் போனால் எங்களுக்கு என்ன நல்லதுன்னு அவர் கூறுறார். சோ உள்ளுக்குள்ளேயே ஒரு போட்டா போட்டியில் இருக்கும்போது காங்கிரஸ் தன்னை பாஸாக எடுத்து வைக்கும் போது அனைத்து கட்சிகளுமே ஒன்றாக இணையக்கூடிய ஒரு தருணத்தில் அனைவருமே வெவ்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய யாத்ரா, இது ஒரு இந்தியா அலையன்ஸ் உடைய யாத்திரையாக மாற்றியிருக்கலாம். அனைத்து 28 கட்சிகளுமே இந்த பாரத் ஜோடோ யாத்திரை இதில் கலந்து கொண்டிருக்கலாம். இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் என்ன செய்கிறது? ராகுல் காந்தியோட ப்ரமோஷனை தாண்டி அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ராகுல் காந்தியோடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய எலெக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. அதே இடத்தில் பிஜேபி அசெம்பிளி எலெக்ஷனை வெல்லுவதற்காக ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை என்கிற மிகப்பெரிய பிரச்சார அலையை தொடக்கிவிட்டார்கள். இந்தியா அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக கூட தன்னை எடுத்து வைக்க முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறது. இதற்கான பல்வேறு காரணங்கள் பர்சனல் ஈகோவா இருக்கலாம், ஆம்பிஷன்ஸ்களாக இருக்கலாம், லேக் ஆஃப் ஹார்ட் ஒர்க், அதாவது யாருமே முயற்சி இருக்கவில்லை, பிளானிங்கில் ஃபெயில் ஆகக்கூடிய விஷயம் பல்வேறு விஷயங்களாக இருக்கிறது. டிஃபெண்டிங் சாம்பியனான பிஜேபி 303 சீட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இந்த முறை 303 சீட்டுகளை அவர்கள் டிஃபென்ஸ் செய்யவில்லை. இதையும் தாண்டி குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 50-60 சீட்டுகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எந்த அளவில் நிதிஷ்குமார் யூட்டன் அடித்தாரோ அதே அளவில் ராகுல் காந்தியும் யூட்டன் அடித்துக் கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கு ஒரு 400 சீட்டு வந்து விட்டால் 2 பேர் காரணம், நிதிஷ்குமார் அண்ட் ராகுல் காந்தி. இதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா என்றால் கிடையாது. 243 சீட்டுகள் பீகாரில், அதிலிருந்து 45 சீட் மட்டும்தான் நிதிஷ்குமாரிடம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் யூட்டன் அடித்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய இடத்தில் நிதிஷ்குமார் இருந்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா நிதிஷ்குமாருடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அனைத்து அரசியல் கட்சிகளிடம் நான் சேருவேன், வெளிவருவேன், யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது. காங்கிரஸ் ராகுல் காந்தி மீது இந்த அளவில் போக்கஸை காட்டுகிறார்களோ, இந்தியா அலைன்ஸை ஒன்றிணைத்து அப்படி அவர்கள் இது போன்ற பாரத் ஜோடோ யாத்திராக்களை நடத்தியிருந்தால் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைத்திருக்கும். பிஜேபி அவர்களால் நன்றாக சேலஞ்சும் செய்திருக்க முடியும். பாஸ் ஆட்டிடியூட்ல இருந்து என்னைக்கு காங்கிரஸ் கீழே இறங்கி வருகிறார்களோ அன்னைக்கு தான் இந்தியாவில் ஒரு சரியான எதிர்க்கட்சி அமைக்கப்படும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.